அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹோம் மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ஸ்பைசியான ஆர்டர் வந்திருக்கு. சிக்கன் பாப்கார்ன் கூடவே சிக்கன் தந்தூரி, குபூஸ், அப்புறமா மயனஸ். இது எல்லாமே என்னோடய ரெகுலர் கஸ்டமர் தான் என்கிட்ட செஞ்சு கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வழக்கமாக வீட்டில் செய்கிறதானா ஓகே நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி நான் ஆர்டர் அக்செப்ட் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்துட்டு சிக்கன் வந்துட்டு ஒரு 1/2 kg அளவு எடுத்து எனக்கு தந்தூரி செஞ்சு கேட்டிருந்தாங்க. அப்புறமா சிக்கன் பாப்கார்னுக்கு வந்துட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 1/4 கிலோ வர்றது போல் கேட்டிருந்தாங்க. அப்புறமா கொஞ்சமாக குபூஸ், அப்புறம் மைனஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு வீட்டுக்குமே சேர்த்து செய்கிறேன். சொன்ன அளவுகள் எல்லாமே சொல்லிடுறேன். சிக்கன் தந்தூரிக்கு வந்து நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். பாப்கார்னுக்கு வந்துட்டு 1/4 கிலோவுக்கு கூடவா ஒரு 300 கிராமுக்கு கொஞ்சம் மேலே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நான் 2 சட்டியில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்க்குறேன்ல, இது வந்து சிக்கன் தந்தூரிக்கு. இதில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 2த்துலேயுமே உப்பு சேர்த்துட்டு அதனால் தாராளமாக 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் தந்தூரிக்கு நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் பாப்கார்னுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது நல்ல கலருமே கிடைக்கும் இல்லையா, அதனால் நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் தந்தூரிக்கு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் பாப்கார்னுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறமா சிக்கன் 65 மசாலா ஆச்சியில் வரும் பார்த்திங்களா, தந்தூரி மசாலான்ட்டு, அது வந்துட்டு 2த்துலேயுமே ஈக்குவலாக நான் சேர்த்துக்கிறேன். தந்தூரிக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். அப்புறமா சிக்கன் பாப்கார்னுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மிளகு சீரகம் தூள் எல்லாமே நான் ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கடையில் எப்படி செய்வாங்கலாம் எனக்கு தெரியல. ஆனால் நான் வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி தான் நான் செய்வேன். நான் ஓடிஜியில் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி தந்தூரி அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே நான் செஞ்சது கிடையாது. க்ரில் ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் நான் சின்ன ஓடிஜியில் தான், பெரிய ஓடிஜியில் இந்த மாதிரி நான் எதுவுமே செஞ்சதே கிடையாது. நான் தவாவில் வந்து செஞ்சுருக்கேன். சரி ஓகே இவங்க கேட்குறாங்க நம்ம செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி தான் நான் இதை வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அப்புறமா தயிர்மே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு, தயிர் வந்துட்டு கொஞ்சம் தந்தூரிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவும், சிக்கன் பாப்கார்னுக்கு கொஞ்சம் கம்மியாகவும், அதாவது கறி இதில் கம்மியாக இருக்குது இல்லையா, ஸோ அதில் கம்மியான மசாலாஸ் எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ், எப்படி இல்லைன்னா வினிகர். என்கிட்ட இப்போதைக்கு லெமன் ஜூஸ் இல்லை, ஸோ நான் வினிகர் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தந்தூரி செய்கிறதுக்கான அந்த பாட்டில் சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த பாப்கார்னுக்குள்ளேயும் நம்ம வந்து சேர்த்து வச்சிடலாம். இது வந்து நல்லா ஊற விட்டுடணும். நீங்கள் இப்போ வீட்டுக்கு செய்கிறதா இருந்தால் நீங்கள் நைட்டு கூட ஊற வச்சிடலாம். நான் வந்துட்டு ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் நான் நல்லாவே ஊற வச்சிடுறேன். இந்த கேப்லேயே நம்மளுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். எங்கே காட்டன் தாவணி பார்த்தாலுமே சரி, அது உடனே எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடணும். அது ரொம்ப எனக்கு என்னமோ தெரியல, மற்ற அந்த சாலுங்க, அந்த ஸ்டோன் ஒர்க் வச்சு அந்த மாதிரி நிறைய டிசைனாக வருது இல்லையா, அந்த மாதிரிலாம் எனக்கு விருப்பம் கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப ப்ளெயினாக இந்த மாதிரி ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பார்க்கையில எப்படி சொல்கிறது, ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். காட்டன் சால்னா தான் நம்மளுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும் இல்லையா, ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவுமே இந்த மாதிரி தான் போடுவாங்க. ஸோ எங்கள் 2 பேர்த்துக்குமே நான் சேர்த்து தான் எப்போவுமே இந்த மாதிரி காட்டன் சாலை நான் வாங்குவேன். இது வந்துட்டு ராஸ்மின் சிஸ்டர் ஃப்ரம் ராமேஸ்வரம். இவங்க வந்துட்டு ஒரு ஹோம் பேக்கர் ப்ளஸ் இந்த மாதிரி ரீசெல்லிங்குமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 5 சாலுமே சேர்த்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் 600 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். உங்களே யாருக்காவது இந்த மாதிரியான காட்டன் ஷால்கள் அப்படி இல்லைன்னா நிறைய வெரைட்டிஸ் இவங்க வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இவங்களது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அவங்களை கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மாவுக்கு வந்து ரொம்ப லைட் கலர்ஸ் தான் அவங்க விருப்பப்படுவாங்க. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப லைட் கலர்ஸ் அம்மாவுக்கு வச்சுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி டார்க்காக இருக்கிறத மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நிறைய ரீசெல்லர்ஸோட நம்பர்ஸ், அப்புறம் ஹோம் பேக்கர்ஸோட நம்பர்ஸ் எல்லாமே நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா எல்லாருமே என்கிட்ட சலாம் சொல்லி பேசுவாங்க இல்லையா, அப்படியே நார்மலாக பேசும்போது இந்த மாதிரி நம்பர் சேவ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. அது என்ன தான் ஆச்சு, எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. நிறைய பேரோட நம்பர் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. முக்கியமாக ஹோம் பேக்கர்ஸோட நம்பர்ஸ்லாம் நான் எதுக்காக தேடினேன்னா, டக்குன்னு எமர்ஜென்சி எனக்கு உடனே வேணும், இப்போவே இன்றைக்கே அனுப்ப முடியுமான்லாம் கேட்பாங்க. திருச்சியிலேருந்து அந்த மாதிரி வேறு ஊரில் இருந்தெல்லாம் கேட்பாங்க. நம்மளால் அனுப்ப முடியாது இல்லையா, ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஹோம் பேக்கர்ஸ் கிட்ட சொன்னால் அவங்களுக்குமே ஆர்டர்ஸ் வந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் நம்மளுக்குமே நம்மக்கிட்ட கேட்ட கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம உடனே நம்ம ரெடி பண்ண ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நான் வந்து தேடினேன். நிறைய பேரோட நம்பர்ஸ் எல்லாமே இதில் காணாமல் போயிட்டுருக்கு. எப்படின்னு சொல்லி தெரியலை. ஏன்னா எல்லாமே நான் வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் பண்ணுவாங்க. நான் வாட்ஸ்அப்பில் அப்படியே நான் சேவ் பண்ணுவேன். அது என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலை. கால் வந்ததுன்னா கூட எனக்கு வந்து நேமில் வர மாட்டேங்குது, அப்படியே நம்பரில் தான் வருது. அது எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
ஸோ அதனால தான் நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் சொல்லியிருந்தேன். யாராவது பார்த்தாங்கனாக்கா எனக்கு மெசேஜ் பண்ணால் எனக்கு திரும்பியும் தெரியும் நம்ம சேவ் பண்ணிக்கலான்ட்டு. அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நிறைய பேரோட நம்பர்ஸ் வந்து காணோம். யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாய் மெசேஜ் கொடுத்து உங்களோட நேம் அண்ட் பிளேஸ் வந்து சொல்லிடுங்க. சால் எல்லாமே நல்லா இருந்தது, எந்த ஒரு டேமேஜுமே இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறமா கையோட கையாக கொஞ்சமாக சாயுமே போட்டு இறக்கிட்டேன். ஏன்னா நான் ஏதாவது ஒன்று செஞ்சிட்ருக்கேன்னா அந்த நேரத்தில் தான் இவங்க வந்து எனக்கு சாய் போடுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது சரியாக வந்துட்டு லீவ் அன்றைக்கி தான், எந்த நாள் எனக்கு ஞாபகம் இல்லை, வீடியோ எடுத்துமே கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ஸோ இவங்க வீட்டில் இருந்தால் கேட்டுகிட்டே இருப்பாங்களா, அதனால் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டா நம்மளுக்கு ஃப்ரீ ஆயிரும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலான்ட்டு நான் ஃபஸ்ட்டு சாய் தான் போட்டு எடுத்துட்டேன். அப்படியே எனக்குமே நான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா அப்பப்போ நம்ம போட்டுட்ருக்க முடியாது இல்லையா, அதனால். பசங்க யாரும் அவ்வளோவா சாயெல்லாம் குடிக்க மாட்டாங்க, ரொம்ப ரேர் தான் குடிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ சாயெல்லாம் குடித்து முடிச்சுட்டு நம்ம ரெசிபிக்குள்ளே வந்துடுவோம். சிக்கன் எல்லாத்தையுமே மசாலா போட்டு ஊற வச்சிட்டோம் இல்லையா, அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஊறிக்கிட்டுருக்கு. அடுத்த வேலையை நம்ம குபூஸ்க்கான வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் வந்து நான் அந்த இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் இருக்கு இல்லையா, இதை நான் எப்போவுமே வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன்னா நான் ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன். அப்போ தான் அது நல்லா நம்மளுக்கு வேலை பார்க்கும். அப்படி இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம என்ன தான் அது கரெக்டான பதத்தில் நம்ம வச்சாலுமே அது வந்து ஆக்டிவ் ஆகாது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஒரு வாட்டி இந்த ஈஸ்ட்லாம் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். டீஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். கூடவே சர்க்கரையுமே வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு, ஈஸ்ட் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு சர்க்கரையுமே எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி, ரொம்ப வெதுன்னு இருக்க வேணாம், கொஞ்சம் நல்லா ஆறி போகிற ஸ்டேஜில், கை வச்சா நம்மளுக்கே தெரியும் இல்லை, நல்லா ஆறி போகிற ஸ்டேஜில் இருக்கிற தண்ணி 1 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சிடலாம். இது அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 1/4 ஹவருக்கு அப்படியே வச்சுருங்க. இடையில நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பார்சல் வந்துருச்சு. இந்த பார்சல் நம்மளுக்கு தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கு. இவங்க ஒரு ஹோம் பேக்கர் ப்ளஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்டு நம்மளோட ஃப்ரெண்டு. இப்போ என்னோடய ஃப்ரெண்டு அல்ஹம்துலில்லாஹ். இவங்களோட பேர் வந்துட்டு ஆயிஷா நஸ்ரீன். இவங்க ப்ரௌனிஸ் அப்புறமா முட்டை மிட்டாய் எல்லாமே நம்ம என்னென்ன செய்கிறோம் அது எல்லாமே அவங்களுமே செய்கிறாங்க. நீங்கள் தஞ்சாவூர் சைடு யாராவது இருந்தீங்கன்னா இவங்கள்ட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தம்படை செய்கிறதுக்கு மட்டும் ரொம்ப பயப்பட வேணாம், அந்த தேங்காய் பால் எடுத்து கை வலியே எனக்கு ரொம்ப வந்துடும். அதனால் அது மட்டும் நான் ஆர்டர்ஸ் ரொம்ப ரேராக தான் எடுப்பேன். ஸோ அந்த தம்படை வந்துட்டு இவங்கள்ட்ட நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ எனக்காக அனுப்பியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறமா நம்மளோட இந்த ஈஸ்ட்லாம் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 1/4 ஹவரே ஆயிடுச்சு. அது நல்லா அப்படியே நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் மாவு எல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த மாவு வந்து அளந்தே வச்சுருந்தேன். சரியாக ஒரு 1/2 கிலோ வந்தது, 500 கிராம் வந்தது. இது நான் உங்களுக்கு அந்த தண்ணி ஊற்றின கிளாஸ்லேயே நான் அளந்து காமிக்கிறேன். நம்ம ஈஸ்டெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கிளாஸில் தண்ணி சேர்த்தோம் இல்லையா, அதே கிளாஸ்லேயே எந்த அளவுக்கு மாவு வருதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட எடை மிஷின் அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சரியாக 5 கிளாஸ் அளவுக்கு மாவு வந்தது. நம்ம தண்ணி எடுத்தோம் இல்லையா, அதே கிளாஸ்லேயே 5 கிளாஸ் அளவுக்கு மாவு சரியாக இருந்தது. இப்போ இந்த மாவுக்கு தக்கன கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். இது கூடவே குப்பூஸ்க்கு முக்கியமாக தேவையான ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்மே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பேக்கிங் பவுடர் தான். இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இந்த மாவோடைய இந்த பேக்கிங் பவுடர், உப்பு எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட அந்த ஈஸ்ட் தண்ணியை இந்த மாவு கூடவே சேர்த்துட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ இதை நல்லா ஒரு சாஃப்டான ரொட்டி மாவாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டது. ஆல்ரெடி நம்ம 1 கிளாஸ் சேர்த்துருந்தோம் இல்லையா, ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இந்த மாவுக்கு சரியாக இருக்கும். தண்ணியை ஒரேடியே சேர்த்துறாமல் நம்ம ரொட்டி மாவு நம்ம வழக்கமாக பிசைவோம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான ஒரு டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா இதை நல்லா இந்த மாதிரி ரவுண்டு பண்ணி அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இந்த மாவு நல்லாவே ஊறட்டும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு ஊறுற கேப்லேயே நம்ம சிக்கன் பாப்கார்னுக்கான கோட்டிங் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம்.
1 கிளாஸ் அளவுக்கு மாவு கூட ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் பாப்கார்ன்லலாம் வழக்கமாக ஆனியன் பவுடர் அப்புறமா இந்த கார்லிக் பவுடர் எல்லாமே வந்து ஆட் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு எப்போவுமே நம்ம வீட்டில் ரெகுலராக இருக்கிற மசாலாஸ் வச்சு தான் நான் இது செஞ்சுருந்தேன். நான் வீட்லேயுமே நான் அப்படி தான் நான் செய்வேன். ஏன்னா அந்த பவுடர்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப பெரிய அதிசயம். அது அவ்வளோ ஈஸியாலாம் எனக்கு கிடச்சிடாது. கடைகளில் போய் பார்த்தாலுமே அது எனக்கு அவ்வளோவா கிடைக்காது. அது நம்ம ஆர்டர் போட்டு வாங்கி நம்ம நினைக்கிற நேரத்துலையுமே எனக்கு கிடைக்காது. அதனால் நான் எப்போவுமே வழக்கமாக நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஆனால் இது அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் இதே பேசிக்கான சிம்பிள் மசாலாஸ்லேயே நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து வச்சிடலாம். அவ்வளோதான். நம்மக்கிட்ட என்ன இருக்கும் வழக்கமாக அந்த மிளகு சீரகம் தூள்லாம் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா வீட்டில். ஸோ நான் அது சேர்த்துக்கிறேன். இது கூட சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறதால நல்லா க்ரன்ச்சியாக நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு வந்து அந்த இது இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சிக்கனு, நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக இதெல்லாமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஹோட்டல்ஸ்லலாம் எப்படி செய்வாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியலை. நான் வழக்கமாக வீட்டில் எப்படி செய்வனோ அதே மாதிரி தான் இந்த கஸ்டமருக்குமே நான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப அழகான ரிவ்யூமே கொடுத்துருந்தாங்க. நான் ரிவ்யூமே எண்டில் இன்ஷாஅல்லாஹ் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த கோட்டிங் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இல்லையா, இந்த கேப்லேயே நம்ம தந்தூரிக்கு மசாலா நல்லா ஊறிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர் வரைக்குமே நல்லாவே ஊறிடுச்சு. இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம அந்த குக்கி ட்ரே இருக்கு இல்லையா, நான் அதில் வந்து இது எல்லாத்தையும் லைனாக நான் அடுக்கி எடுத்துக்கிறேன். இப்போ டாப் அண்ட் பாட்டம் ராட் ரெண்டுமே ஆனில் வச்சுட்டு கன்வெக்ஷன் மோட் நான் ஆஃப் பண்ணிட்டேன். 250 டிகிரியில் ஒரு 50 நிமிஷத்துக்கு இதை நான் அப்படியே வச்சுட்டேன். இந்த கேப்பில் நம்மளோட மயோனைஸுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வேக வச்ச முட்டை 2 முட்டை கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சர்க்கரை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 3 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் அப்படி இல்லைன்னா வினிகர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டா நம்மளோட ஹோம்மேட் மயோனைஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நம்ம ரெசிபிஸ் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. மயோனைஸ் ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்மளோட குபூஸோட மாவு நல்லா உப்பி வந்துச்சு. அதை நல்லா இன்னொரு வாட்டிக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டி பால்ஸாக நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவோட அளவுக்கு நான் மீடியம் சைஸில் ஒரு 15 குபூஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப பெருசாக வேணும்னா நம்ம கொஞ்சம் நல்லா தாராளமாக போட்டுக்கலாம். நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவு எல்லாத்தையுமே உருண்டை பண்ணிவிட்டு அதை நல்லா கவர் பண்ணி இந்த மாதிரி மூடியே வைங்க. இப்போ நம்ம ரொட்டி பரத்துகிற மாதிரி கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா பரத்தி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக பரத்திடாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நான் இப்போ காமிக்கிற பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்த மாதிரி பரத்தி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இந்த மாதிரி திக்னஸில் இருக்கணும். ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தின்னாக இல்லாமல் இந்த மாதிரி பரத்தி எடுத்துக்கோங்க. இடையில நம்மளோட சிக்கன் தந்தூரி என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்துடலாம். இதை நம்ம அப்படியே விடக்கூடாது. இடையில நம்ம ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 ஹவர் கழித்து இதை நம்ம பரட்டி வச்சிடலாம். 2 பக்கமும் நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகணும் இல்லையா, அதனால். ஆனால் ஓடிஜி பயங்கரமாக அப்படியே அனல் கொதிக்குது. அப்படியே உள்ளே வச்ச மீனுக்கு என்னால் திருப்பவே முடியலை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீங்கள் அந்த ட்ரேவை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா திருப்புறது தான் சேஃப்டியாக இருக்கும். எனக்கு கையெல்லாம் அப்படியே பொசுங்கிரும் போல் கொஞ்சம் விட்டாக்கா பயமாக இருந்தது எனக்கு. ஸோ நீங்கள் ட்ரேவெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா திருப்புறது தான் வந்துட்டு நல்லது. வெளியில் எடுத்துகிறதுக்கப்புறமா திருப்பிட்டு நீங்கள் திரும்பியுமே நீங்கள் உள்ளே வச்சுக்கோங்க. பயமாகவே இருந்தது எனக்கு, எங்கே கையே சுற்றுமோன்ட்டு அவ்வளோ அனல் வீசிட்டு இருந்தது. கன்வெக்ஷன் மோட் கண்டிப்பாக ஆஃபில் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட குபூஸ் நம்ம ஒன்று ஒன்றா சுட்டி எடுத்துடலாம். திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும் பார்த்துக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற மாவு நல்லா தட்டிட்டு தவாவில் சேர்த்துக்கோங்க. தவாவில் சேர்த்துட்டு உடனே நம்ம திருப்பிடக்கூடாது. மேலே அப்படியே டாட்டாக வரும், அப்படியே கொஞ்சமாக உப்புன மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம பரட்டி போடணுமே. நான் இந்த வீடியோ அப்படியே நான் பாஸ் பண்ணாமல் அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். நான் எதுவுமே டிஸ்டர்பே பண்ணல, ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சைடில் அப்படியே புஷ்ஷுன்னு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அப்படியே பரட்டி போட்டுடலாம். பரட்டி போட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் வச்சா போதும். அதுக்கு மேலே வச்சிடாதீங்க, ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி போயிடும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டான குபூஸ் கிடைக்கும்.
அவ்வளோதான், நம்மளோட குபூஸ் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாத்தையுமே நான் 1 பை 1 அதே மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். மாவு நல்லா திக்காக பரத்திட்டு நல்லா தட்டிட்டு நம்ம வச்சுட்டு மேலே கொஞ்சமாக பபுள் வந்ததுக்கப்புறமா பெரட்டி போட்டு ஒரு 10 செகண்டில் எடுத்துடணும். அவ்வளோதான். இதே ப்ராசஸ் அப்படியே ரிப்பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம குபூஸ் எல்லாமே அழகாக ரெடி பண்ணி எடுத்துடலாம். இந்த குபூஸை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக ஒரு பேக்கெட் போல் ரெடியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இன்ஷால்லா இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு பக்கம் நம்மளோட தந்தூரி நல்ல யம்மியாக செம்மையாக ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த வாசனைங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, எப்படா சாப்பிடணும்னு இருந்தது. அப்புறமா இன்னொரு சைடு நம்மளோட அந்த சிக்கன் பாப்கார்ன் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா மசாலாவில் நல்லா பெரட்டிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம கோட்டிங்க்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதில் நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னா இது நம்ம டபுள் கோட்டிங் பண்ணிக்கலாம். நான் இதை உடனே ஃப்ரை பண்ணி உடனேவே நான் போய் டெலிவர் பண்ண போகிறேன். அதனால் நான் சும்மா ஒரே ஒரு வாட்டி மட்டும் நான் கோட்டிங் பண்ணி எடுத்துக்கிறேன். வீட்லேயுமே நாங்கள் அங்கெல்லாம் போய் டெலிவர் பண்ணிவிட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து சாப்பிட்டோம். அப்படியே தான் இருந்தது, அந்த கிறிஸ்பினஸ் கொஞ்சம் கூட போகவே இல்லை. ஸோ நம்ம 2 வாட்டி நம்ம கோட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப்படி பண்ணுறதா இருந்தாக்கா கொஞ்சமாக நீங்கள் ஜில் தண்ணி வச்சுக்கிட்டு ஒரு வாட்டி மாவில் கோட் பண்ணிவிட்டு ஜில் தண்ணியில் நனைச்சிட்டு திரும்பியுமே நீங்கள் மாவில் கோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் அது அவசியம் இல்லை. இதுவே நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருந்தது, நல்ல க்ரன்ச்சியாக இருந்தது. எப்படி சொல்கிறது, மேலே லேயர் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருந்தது, கறியுமே நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருந்தது, சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அந்த ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் நான் எதுவுமே சேர்க்கல, இருந்தாலும் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. சும்மா நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாஸ் வச்சு நம்ம அழகாக ரெடி பண்ணி எடுத்துடலாம். இது கொஞ்சம் நேரத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மயோனைஸ்க்கு இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் ப்ரௌனி நான் கொடுப்போம் இல்லையா குட்டி குட்டி பாக்ஸில், அந்த பாக்ஸ்லேயே நான் அந்த மயோனைஸ்மே நான் சேர்த்துக்கிட்டேன். நம்மளோட சிக்கன் தந்தூரியுமே நல்லா சூப்பராக நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு, செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. நான் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் நம்ம கட்டி பார்சல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேக் வாங்கி இதில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். இந்த 2 பீஸ் அளவு நம்மளுக்கு 1/2 kg அளவுக்கு வந்தது. அப்புறமா அந்த சிக்கன் பாப்கார்னுமே அவங்க கேட்டது போல் நான் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 1/4 கிலோ அளவில் நான் வச்சு கொடுத்துட்டேன். எப்பவும் போல் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கூடவாகவே நம்ம வச்சு பேக் பண்ணியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ஃபுட் எல்லாமே டெலிவர் பண்ணி முடிச்சு கையோடையே பக்கத்தில் ரெடில்ஸில் இருக்க ரேவதி ஸ்டோர்ஸ்க்கு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா நான் முந்தின நாள் வந்துட்டு ஒரு ப்ரேஸ்லெட் ஒன்று வாங்கியிருந்தேன். நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன் பெருநாள் லாகில். ஃபஸ்ட்டு கோல்டு நாங்கள் கோல்டெல்லாம் சேல் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கோல்டை ஒன்று வாங்கி எல்லாருக்கிட்டையுமே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அல்ஹம்துலில்லாஹ் இது வந்து என்னோடய 2nd கோல்டு நாங்கள் சேல் பண்ணதுக்கப்புறமா சொல்கிறேன். இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதை நான் வாங்கினேன். ஆனால் நான் வந்து டெய்லி யூஸ்க்காக தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு அது வந்து கம்ஃபர்ட்டாகவே இல்லை, ஒரு மாதிரியாக டிஸ்டர்பாக கீறிட்டு இருக்க மாதிரி இருந்தது கையில். அதனால் சரி நம்ம மாற்றிக்கலான்ட்டு 1 வீக் டைம் இருக்கும் இல்லையா கோல்டுக்கு, ஸோ மாற்றிட்டு அப்படியே கையோடு எனக்கு கொஞ்சம் மளிகை சாமான் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் தேவைப்பட்டது. ஆனால் எனக்கு தேவைப்படுற ஒரு சில திங்ஸ்லாம் எனக்கு கிடைக்கவே இல்லை. சாக்லேட் மோல்டு வந்துட்டு எனக்கு ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஒரு டிசைனில் கேட்டிருந்தாங்க. ஒரு பாரில் வந்துட்டு அவங்க கேட்டது போல் நான் செய்யணும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த டிசைன் நான் தேடினேன். ஆனால் எனக்கு சுத்தமாக அது கிடைக்கவே இல்லை. அந்த கடையில் வேலை பார்க்குறவங்ககிட்டலாம் கேட்டாக்கா எல்லாருமே அந்த கொலக்கட்டை மோல்டு இருக்கும்ல, கொலக்கட்டை செய்கிற அந்த அச்சு அதுதான் காமிக்கிறாங்களே. அது இல்லை சாக்லேட் மோல்டு நானும் ரொம்ப நேரமாக சொல்கிறேன், ஃபோன்லலாம் எடுத்து காமிக்கிறேன். அங்கே யாருக்கும் தெரியலையா இல்லை அங்கே இல்லையான்னு தெரியல. எல்லாருமே இந்த கொலக்கட்டை மோல்டு தான் காமிச்சிட்டே இருந்தாங்க, இங்கே தான் இருக்கும் இங்கே தான் இருக்கும் பாருங்கன்னு. சரி கிடைக்காது போல் வேலைக்கு ஆகாதுன்ட்டு எனக்கு முக்கியமாக தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் கீழே கோல்டு செக்ஷனுக்கு வந்துட்டோம். நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி நான் வாங்கியிருந்தேன், அதையுமே நான் காமிக்கிறேன். நல்ல அழகான டிசைன் அது. கூடவே வந்துட்டு எங்கள் ஃபேமிலியில் 2 குட்டி பாப்பாங்களுக்கு வந்துட்டு இயரிங் பார்த்துருந்தோம். ரொம்ப நாளாகவே அந்த குட்டீஸ்க்கு ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை எனக்கு. அதனால் சரி நான் ஏதாவது ஒன்று பார்க்கலாம், நல்லா நம்மளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கலாம்னு சொல்லி நாங்கள் பார்த்துருந்தோம். அப்புறமா இந்த ரிங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா பெருசு பெருசாக. இதெல்லாம் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி எனக்கு போடுறதுக்கு அவ்வளோவா விருப்பம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் இதெல்லாம் எவ்வளோ நேரம் வேணாலும் நல்லா மணிக்கணக்காக நல்லா உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் பழைய மாடலாக இருந்தது, கொஞ்சம் நல்ல புது டிசைன்ஸுமே நிறையா வந்திருந்தது. ஆனால் நான் ரொம்ப வெயிட் ரொம்ப கம்மியான ரிங்கு தான் நான் பார்த்துருந்தேன். ஏன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்க்கணும் இல்லையா. அது இல்லாமல் ரொம்ப வெயிட்டாகவுமே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்க மாதிரி இருக்கும், அது போட்டால் ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி.
இதுதான் நான் வந்துட்டு முதல் நாள் நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது ரொம்ப இந்த டிசைன் தான் எனக்கு அங்கே இருக்கிறதுல இதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இது என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம டெய்லியுமே நம்ம கையிலேயே போட்டுட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி கீறுற மாதிரி எனக்கு கம்ஃபர்ட்டாகவே இல்லை. ஒரு மாதிரியாக இருந்தது, அன்கம்ஃபர்ட்டாக இருந்தது. அதனால சரி மாற்றிடலான்னு தான் வந்திருந்தோம். பிரேஸ்லெட் வந்துட்டு இந்த வீடியோவில் இங்கேயே கவர் ஆகும்னு நினச்சேன். இதில் ஆகலை போல். நான் வீட்டுக்கு வந்ததும் அந்த எடுத்த கிளிப்ஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்புறமா ரிங்கு வந்துட்டு எல்லாமே அழகாக தான் இருந்தது. நான் ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸில் கேட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதில் பார்த்தீங்கன்னா என்னோடய சைஸுக்கு பத்தவே இல்லை. ஒன்று லூஸாக இருக்குது, இல்லைன்னா டைட்டாக இருக்குது. அந்த மாதிரி தான் மாறி மாறி இருந்தது. நம்மளுக்கு பிடிக்காதது நம்ம சைஸுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருந்தது. அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறமா ஒரு வழியாக அல்ஹம்துலில்லாஹ் ஒன்று வந்து எடுத்தாச்சு. நான் நம்மளோட பெருநாள் லாகில் என்னுடைய ஃபஸ்ட்டு கோல்டு நாங்கள் சேல் பண்ணதுக்கப்புறமான்னு சொல்லி நான் ஷேர் பண்ணியிருந்ததை பார்த்து எனக்காக நிறைய பேர் வந்துட்டு அவ்வளோ இதுவாக ரொம்ப எனக்கு மெசேஜ் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் எனக்காக துவா செஞ்சுக்கிறேன்லாம் சொல்லியிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்ஷால்லா எங்களை எப்போவுமே உங்களோட துவாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறமா அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட குட்டி குட்டி ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் கையோடு கிளம்பிட்டோம். நாங்கள் கடவுள் என்ட்ரு ஆகும்போது அவ்வளோ பெரிய கூட்டம்லாம் இல்லை. நாங்கள் கிளம்பையில் பார்த்தீங்கன்னா அப்படி கூட்டம் வந்துகிட்டே தான் இருந்தது. கடைக்கு எந்த நேரம் பார்த்தாலும் கூட்டம் தான். பைக்கு விடுற இடத்துலையுமே இடம் இல்லை, அவ்வளோ கூட்டமாக இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு வர வழியிலையும் பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ வண்டி நின்றுக்கிட்டு இருந்தது. போகையில் ஈஸியாக போயிட்டோம். எனக்கு என்ன பயம்னா, நம்ம வீட்டில் அந்த கறியெல்லாம் நம்ம ஆக்கி வச்சுட்டு வந்திருக்கோம், நம்ம போகிறதுக்குள்ளே ஆறி பச்சை தனியாக போயிடும் போல், அந்த தான் மைண்டில் வேறு இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக அந்த டிராஃபிக் எல்லாமே கடந்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு வந்த கையோடே எப்போவுமே நம்ம எந்த சாமான் வாங்கிட்டு வந்தாலும் முதல்ல நம்ம அதை செக் பண்ணுற வேலை உண்டு. அதுவே இந்த கோல்டுனா நம்ம சும்மா இருப்போமா, ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு 1008 வாட்டி எடுத்து நான் பார்த்துட்ருப்பேன். அதே போல் தான் எங்கள் வீட்டில் இந்த 2 குட்டி பாப்பாங்களுக்காக வாங்கினேன்னு சொன்னல இயரிங், அது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இருக்குதுன்ட்டு. 2 பேர்த்துக்கும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் வாங்கியிருந்தோம். ஹார்ட் ஷேப்பில் தான் பார்த்தோம். ஒன்று வந்து குட்டியாக ஒரு ஹார்ட் ஷேப்பில் அழகாக கிடச்சிது. இன்னொன்று வந்துட்டு ஹார்ட் ஷேப் தான், கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தது. நல்லா இருந்தது. 2 பாப்பாங்களுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் வாங்கியாச்சு. ரொம்ப நாளாகவே இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணுன்னு ரொம்ப நாள் எனக்கு ஆசை. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக வாங்கியாச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப நல்லா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் பாப்கார்னுமே வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுமான்னு எனக்கு பயம் இருந்தது, ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்ட்டு. ஆனால் நல்லா கிறிஸ்பாக ரொம்ப சூப்பர் சாஃப்டாக நல்லா இருந்தது. வீட்டில் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கடைசியாக நான் செலக்ட் பண்ண ப்ரேஸ்லெட் இது தான். நான் முதல்ல எடுத்தது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லாயிருக்கு. இது வந்துட்டு கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி சொர சொரன்னு இல்லாமல் கீறாமல் நம்ம இப்போ டெய்லி யூஸ்க்கு வந்து நல்லாயிருக்கு. நம்ம இதை போட்டுகிட்டே நம்ம மற்ற வேலை கிச்சன் வேலைலாம் பார்க்கல நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லாயிருக்கு. அதனால் இந்த மாதிரியே வாங்கியாச்சு அல்ஹம்துலில்லாஹ். அப்புறமா ரிங்கு வந்துட்டு இது தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுலே எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய டிசைன்ஸ் இருந்தது. இதுதான் எனக்கு பத்துச்சு கரெக்டாக, சிம்பிளாகவும் இருந்தது. அதனால் இதை எடுத்தாச்சு. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஹோம்மேட் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.